திருக்குறள் அதிகாரம் 76 பொருள் செயல் வகை. பொருளல் அவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். தகுதி அற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கிவிடும் தகுதி உடையது பணமே அன்றி வேறொன்றும் இல்லை. இல்லாரை எல்லாரும் எழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வர், செல்வரையோ எல்லாரும் பெருமைப்படுத்துவர். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்துச் சென்று. பணம் எனப்படும் அணையா விளக்கு அயல் நாட்டிற்குள்ளும் சென்று பகையாகிய இருளை போக்கும். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம் இன்பத்தையும் தரும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். பிறர் மீது இரக்கமும் அன்பும் இல்லாமல் சேர்க்கும் பணச் சேமிப்பை ஏற்காது விட்டு விடுக. உருப்பொருளும் உல்கு பொருளும்தன் ஒன்னார் தெருப்பொருளும் வேந்தன் பொருள். வாரிசுதாரர் இல்லாமல் வந்த பொருள் வெளிநாட்டு பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி தன் பகைவர் தனக்கு கட்டும் கப்பம் என்னும் இவை எல்லாம் அரசிற்கு உரிய பொருள்களாம். அருளென்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. அன்பு பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தை பொருள் எனப்படும் இன்பம் தரும் வளர்ப்பு தாயால் வளரும். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. தன் கையிலே பணம் இருக்க ஒரு செயலைச் செய்ய தொடங்குவது ஒருவன் மலை மேல் ஏறி நின்று யானை சண்டையை கண்டது போலாம். சேக்க பொருளைச் செருணர் செருக்கருக்கும் எஃகதனிற் கூறியதில். எதையும் சாதிக்க எண்ணுவோர் பணத்தைச் சம்பாதியுங்கள், பகைவரின் அகங்காரத்தை அறுக்கும் கூறிய ஆயுதம் பணத்தை விட வேறு இல்லை. ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு என்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. நல்ல வழியில் மிகுதியாக பணம் சேர்த்தவர்க்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதா கிடைக்கும் பொருள்களாகும்.